நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வேகமாக நடக்கிறது. காலையில் எழுந்ததும் ஃபோன் செக் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வரும், இமெயில் வரும், கால் வரும். சோஷியல் மீடியா ஃபீட் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லாமே 2x ஸ்பீட் மோட், 3x ஸ்பீட் மோட். இந்த வேகத்தில் நாம் எங்கே போகிறோம்? ப்ரொமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், போனஸ் வேணும். இதுக்காக நாம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம்? இந்த கான்ஸ்டன்ட் ரஷ்ஷில் நாம் நம்முடைய இன்னர் பீஸை இழந்துட்டோம். நம்முடைய மைண்ட் எப்பவும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த டாஸ்கை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த பேட்டர்ன் நம்முடைய ப்ரொடக்டிவிட்டியை ஆக்சுவலி குறைக்கிறது. நாம் நினைக்கிறோம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணா அதிக ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு. ஆனா ரியாலிட்டி அதுக்கு ஆப்போசிட். இந்த எண்ட்லெஸ் சைக்கிள்ல நாம் ட்ராப் ஆயிடுட்டோம். மார்னிங் அலார்ம் அடிக்கும்போதே ஆங்ஸைட்டி ஸ்டார்ட் ஆயிடும். டே பிளான் பண்ணும்போதே ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வரும். டு லிஸ்ட்ல ஐட்டம்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போதே பிரெத்லெஸ் ஆயிடுவோம். இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நாம் எப்படி குவாலிட்டி ஒர்க் பண்ண முடியும்? எப்படி கிரியேட்டிவ் திங்கிங் பண்ண முடியும்? இங்க தான் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி கான்செப்ட் வருது. இது ஒரு ரெவல்யூஷனரி அப்ரோச். நம்முடைய ஆன்சிஸ்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணினாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க நேச்சுரல் ரிதம் ஃபாலோ பண்ணினாங்க. சீசன்ஸ் மாறும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணினாங்க. அவசரப்படல. ஆனா அவங்க அச்சீவ் பண்ணின ரிசல்ட்ஸ் சஸ்டெயினபிளா இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ்மேனை நினைச்சு பாருங்க. ஒரு கார்பெண்டர் தன்னோட உடன் ஃபர்னிச்சரை கிரியேட் பண்ணும்போது அவர் ரஷ் பண்ண மாட்டார். வுட்டை கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணுவார், டூல்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவார், ஈச் கட்டை ப்ரிசைஸா பண்ணுவார். அந்த பேஷன்ஸ் அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில் தான் மாஸ்டர் பீஸை கிரியேட் பண்ணும். அதே பிரின்சிபிள் நம்முடைய மாடர்ன் ஒர்க்குக்கும் அப்ளை ஆகும். ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டினா நாம் டெலிபரேட்டா ஸ்லோ டவுன் பண்ணுவது. இது லேசியா இருக்கிறது இல்ல, இது ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கிறது. நம்முடைய எனர்ஜியை ரைட் பிளேசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவது. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. இந்த அப்ரோச் நம்முடைய ஒர்க் லைஃப்ல ஒரு ப்ரொஃபவுண்ட் சேஞ்சை கொண்டு வரும். இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் ஒரு ஜென்டில் ரெவல்யூஷன் மாதிரி. நாம் ஃபோர்ஸ்ஃபுல்லி சேஞ்ச் பண்ண வேண்டாம், கிராஜுவலா நேச்சுரலா டிரான்சிஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அவேர்னஸ். நம்ம கரண்ட் ஹேபிட்ஸை அப்சர்வ் பண்ணுவது. எப்போ ரஷ் ஃபீல் பண்ணுறோம், எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், எப்போ ஓவர்வெல்ம்டு ஃபீல் பண்ணுறோன்னு நோட்டீஸ் பண்ணுவது. முதல்ல நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்னன்னா, ரியல் ப்ரொடக்டிவிட்டி என்பது அவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இல்லை, அது வேல்யூ கிரியேட்டட் பண்ணுறதுல இருக்கு. நாம் 8 hours ஆஃபீஸில் இருந்தால் அது ப்ரொடக்டிவ்னு அர்த்தம் இல்லை. நாம் மீனிங்ஃபுல் ஒர்க் பண்ணணுமான்னு தான் பார்க்கணும். ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி இந்த மைண்ட் செட் ஷிஃப்டை என்கரேஜ் பண்ணுது. வேல்யூ கிரியேஷன் என்பது குவான்டிட்டியில் இல்லை, குவாலிட்டியில் இருக்கு. 10 இமெயில்ஸை குவிக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 2 இம்பார்ட்டண்ட் இமெயில்ஸை தாட்ஃபுல்லி ரிப்ளை பண்ணுறது பெட்டர். 5 மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 மீனிங்ஃபுல் மீட்டிங்ஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது மோர் ப்ரொடக்டிவ். இந்த செலக்டிவ் அப்ரோச் நம்முடைய எனர்ஜியை கன்சர்வ் பண்ணோம், பெட்டர் ரிசல்ட்ஸ் தரும். இந்த அப்ரோச்சில் நாம் லாங் டேர்ம் கனெக்ஷன் பில்ட் பண்ணுவோம், நம்முடைய கொலீக்ஸ் கூட, கிளையண்ட்ஸ் கூட, நம்முடைய ஒர்க் கூட. ரஷ் பண்ணி சூப்பர்ஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டைம் எடுத்து டீப் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். இந்த கனெக்ஷன்ஸ் நம்முடைய கெரியரில் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தரும். ரியல் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்டிங் என்பது டைம் இன்டென்சிவ் ப்ராசஸ். ஒரு கொலீக் கூட ஜென்வின் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண மந்த்ஸ் ஆகலாம், கிளையண்ட் ட்ரஸ்ட் கெயின் பண்ண இயர்ஸ் ஆகலாம். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டேர்மில் எக்ஸ்போனென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் தரும். ட்ரஸ்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பிஸ்னஸில் இன்வேல்யூபிள் அசெட்ஸ். ரஷ் பண்ணி பில்ட் பண்ணின ரிலேஷன்ஷிப் ஷாலோவாக இருக்கும், சஸ்டெயினபிளாக இருக்காது. நேச்சுரல் ப்ராசஸஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவது ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியோட கோர் பிரின்சிபிள். பிளான்ஸ் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பாருங்க. அவங்க ரஷ் பண்ணுவதில்லை, சீசன் பை சீசன், ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோ ஆகுது. நம்முடைய ஸ்கில்ஸும் கெரியரும் அதே மாதிரி தான் டெவலப் ஆகணும். ஓவர் நைட் சக்ஸஸ்னு ஒன்று கிடையாது. ரியல் சக்ஸஸ் டேக்ஸ் டைம். நேச்சரில் எல்லாமே சைக்கிள்ஸில் நடக்கும். ஸ்ப்ரிங்கில் க்ரோத், சம்மரில் ஃப்ளவரிங், ஆட்டமில் ஹார்வெஸ்ட், வின்டரில் ரெஸ்ட். இந்த நேச்சுரல் ரிதம் நம்முடைய ஒர்க் சைக்கிள்க்கும் அப்ளை பண்ணலாம். ஹை எனர்ஜி பீரியட்ஸில் இன்டென்சிவ் ஒர்க் பண்ணலாம், லோ எனர்ஜி பீரியட்ஸில் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் பிளானிங் பண்ணலாம். இந்த எப் அண்ட் ஃப்ளோ நேச்சுரலாக இருக்கும், சஸ்டெயினபிளாக இருக்கும். டீப் ஒர்க் கான்செப்ட் இங்க வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்ல நாம் டீப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். சர்ஃபேஸ் லெவல்ல மல்டிபிள் திங்ஸ் பண்றதுக்கு பதிலா
ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ்ல பவர்ஃபுல் ஒர்க் பண்ணணும். இந்த டீப் ஒர்க் நம்முடைய பிரெயின்ல நியூ நியூரல் பாத்வேஸ் கிரியேட் பண்ணும். நம்முடைய திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். டீப் ஒர்க் ஸ்டேட்ல என்டர் ஆகிறதுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும். என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும், கிளியர் இன்டென்ஷன் செட் பண்ணணும். இந்த ப்ரிப்பரேஷன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இனிஷியலி டைம் கன்சியூமிங்கா ஃபீல் ஆகும், ஆனா லாங் டேர்ம்ல மேசிவ் ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸ் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் இட் செல்ஃப் ஒரு மெடிடேஷன் மாதிரி. நாம் பிரசன்ட் மொமெண்ட்ல கம்ப்ளீட்டா இம்மர்ஸ் ஆகுவோம். பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் இல்ல, ஃபியூச்சர் ஆங்ஸைட்டிஸ் இல்ல, ஜஸ்ட் கரண்ட் டாஸ்க்ல ஃபுல் அட்டென்ஷன். இந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ட்ரமாட்டிக்கலி ரெடியூஸ் பண்ணும். நம்முடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும்போது டைம் பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகும். ஹவர்ஸ் மினிட்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஒர்க் எஃபர்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பெட்டர் ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்டிவா இருக்கும். ஒன்ஸ் நாம் டேஸ்ட் பண்ணினா ரெகுலரா சீக் பண்ண ஆசைப்படுவோம். லாங் டேர்ம் காம்பவுண்ட் ரிசல்ட்ஸ் இதுதான் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியோட ரியல் மேஜிக். நாம் கன்சிஸ்டண்டா ஸ்மால் எஃபர்ட்ஸ் எடுத்தா அது டைம்ல காம்பவுண்ட் ஆகும். ஐன்ஸ்டைன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட 8th ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொன்னாரு. அதே பிரின்சிபிள் நம்முடைய ப்ரொடக்டிவிட்டிக்கும் அப்ளை ஆகும். டெய்லி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லாங் டேர்ம்ல மாசிவ் ரிசல்ட்ஸ் தரும். காம்பவுண்ட் எஃபெக்ட் பவர்ஃபுல்லா இருக்கும், பிகாஸ் எக்ஸ்போனென்ஷியல் growth நடக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ப்ராக்ரஸ் ஸ்லோவா ஃபீல் ஆகும், ஆனா சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிராமாட்டிக் ஆக்சலரேஷன் நடக்கும். இதுக்காக தான் பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏர்லி ஸ்டேஜஸ்ல டிஸ்கரேஜ் ஆகாம கண்டினியூ பண்ணணும். மாடர்ன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்முடைய பிக்கெஸ்ட் எனிமி. சோஷியல் மீடியா, நியூஸ் அலர்ட்ஸ், மெசேஜிங் ஆப்ஸ் எல்லாம் நம்முடைய அட்டென்ஷனை கான்ஸ்டண்டா ஹைஜாக் பண்ணுது. ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை காம்பேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நாம் இன்டென்ஷனலா டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். டெக்னாலஜி நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா நாம் டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணுவோம். டிஜிட்டல் டீடாக்ஸ் பீரியட்ஸ் கிரியேட் பண்ணலாம். மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹவர் ஃபோன் இல்லாம இருக்கலாம். ஒர்க் டைம்ல சோஷியல் மீடியா பிளாக் பண்ணலாம். ஈவினிங்ல ஸ்கிரீன் டைமை லிமிட் பண்ணலாம். இந்த ஸ்மால் சேஞ்சஸ் மேசிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். மென்டல் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸ் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும். ரியல் லைஃப் ஃபோக்கஸ் இதுதான் நம்முடைய கோல். வர்ச்சுவல் வேர்ல்ட்ல லாஸ்ட் ஆகாம ரியல் வேர்ல்ட்ல ப்ரெசென்ட்டா இருக்கிறது. நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸ், நம்முடைய ஹெல்த், நம்முடைய பர்சனல் growth இதெல்லாம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது, ரியல் வேர்ல்ட் கனெக்ஷன்ஸ் கல்டிவேட் பண்றது எசென்ஷியல். ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன்ஸ், நேச்சர் வாக்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், கிரியேட்டிவ் ஹாபீஸ் இதெல்லாம் வர்ச்சுவல் வேர்ல்டுக்கு ஆன்டிடோட். இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்முடைய நர்வஸ் சிஸ்டமை காம் பண்ணும், பெர்ஸ்பெக்டிவை ரெஸ்டோர் பண்ணும். இந்த ஜேர்னில பேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் இம்மீடியட் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சீட்ஸ் பிளான் பண்ணின இம்மீடியட்லி ஃப்ரூட்ஸ் கிடைக்காது. டைம் எடுக்கும், ஆனா அந்த வெயிட் வர்த் இட். குவாலிட்டி ரிசல்ட்ஸ் கிடைக்கும், சஸ்டெயினபிள் சக்சஸ் கிடைக்கும். பேஷன்ஸ் கல்டிவேட் பண்றது மாடர்ன் வேர்ல்ட்ல சேலஞ்சிங். எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஓரியன்டட். ஆனா ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிலேட் கிராட்டிஃபிகேஷன்ல இருக்கு. ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனை ப்ராக்டிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தரும். ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். மார்னிங்ல ஃபோன் செக் பண்றதுக்கு முன்னாடி ஃபியூ மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம். ஒர்க்ல மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ணி ஒன் டாஸ்க் அட் அ டைம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெகுலர் பிரேக்ஸ் எடுக்கலாம். நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்டேஷன் கிராஜுவலா இருக்கணும். டிராமாட்டிக் சேஞ்சஸ் சஸ்டெயினபிளா இருக்காது. ஸ்மால் கன்சிஸ்டன்ட் சேஞ்சஸ் லாங் டேர்ம்ல பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணும். வீக்லி ஒரு நியூ ஹேபிட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மந்த்லி ப்ராக்ரஸ் ரிவ்யூ பண்ணலாம். குவார்ட்டர்லி கோல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த அப்ரோச் நம்முடைய கிரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணும். ரஷ்ல இருக்கும்போது நம்முடைய கிரியேட்டிவ் திங்கிங் பிளாக் ஆகும். ஸ்லோ டவுன் பண்ணும்போது நம்முடைய மைண்ட் ஸ்பேஸ் கிடைக்கும் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்க்கு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். டிசிஷன் மேக்கிங் பெட்டர் ஆகும். கிரியேட்டிவ் பிரேக் த்ரூஸ் ஆஃபன் குவைட் மூமெண்ட்ஸ்ல வரும். ஷவர்ல, வாக்ல, மெடிடேஷன்ல சடன்லி பிரில்லியன்ட் ஐடியாஸ் ஃப்ளாஷ் ஆகும். இதுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் வேணும். கான்ஸ்டன்டா பிஸியா இருந்தா இந்த மூமெண்ட்ஸ் மிஸ் ஆயிடும். ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி இந்த ஸ்பேசஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபைனலி, ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி என்பது ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸ். இது டெம்பரவரி ஃபிக்ஸ் இல்ல, இது பெர்மனன்ட் மைண்ட் செட் ஷிஃப்ட். நம்முடைய வேல்யூஸை ரீஎக்ஸாமின் பண்ணி ப்ரையாரிட்டிஸை ரீஅரேஞ்ச் பண்றது, சக்சஸை ரீடிஃபைன் பண்றது.
ஹாப்பினஸை ரீடிஸ்கவர் பண்றது. இந்த ஜேர்னில நாம் நம்முடைய ஆத்தென்டிக் செல்ஃபை ஃபைன் பண்ணுவோம், ரியல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜென்டலா நடக்கும், ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்காது, நேச்சுரலா இருக்கும். நம்முடைய லைஃப் ரிதம் ஸ்லோலி சேஞ்ச் ஆகும், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரெடியூஸ் ஆகும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் டீப்பன் ஆகும், ஒர்க் மீனிங்ஃபுல் ஆகும், லைஃப் ஃபுல்ஃபில்லிங் ஆகும். இதுதான் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியோட அல்டிமேட் ப்ராமிஸ். இதுதான் நம்முடைய ஜேர்னியோட டெஸ்டினேஷன்.